வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கார்லிக் பராட்டாவும் அதுக்கு ஏற்ற சூப்பரான சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கார்லிக் பராட்டா நம்ம சப்பாத்திக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற அதே மாவுலேயே பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறோம். பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். அது கூட ஒரே டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகும்போது நம்ம அதில் சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது அதில் ஒரே ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இது எல்லாத்தையும் இந்த டைமில் நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஒரு 6 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நல்லா பச்சை வாசம் போய் கொதிக்கணும். கொதிக்கும்போது அதில் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூளே ஆட் பண்ணிக்க போகிறோம். கரம் மசாலா தூள், கொரியாண்டர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இந்த டைமில் நம்ம ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சுகர் எதுக்குன்னா புளிப்பு தெரியாமல், தக்காளியோட புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். போட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த டைமில் நான் இங்கே ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கிறோம். அவ்வளோதாங்க. இதில் ஃபைனல் ஸ்டெப்பாக கசூரி மெத்தி இருக்குல்ல, அந்த அது தமிழில் வெந்தய இலைன்னு சொல்லுவோம். அந்த வெந்தய இலையை காய வச்சதை நல்லா கசக்கி நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த வெந்தயக்கீரையில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. இதில் ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பேனை மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா அந்த பட்டர் மெல்ட் ஆகி இது ஒரு நல்ல ஃப்ளேவர் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கொடுக்குங்க. மேலே நம்ம வேணா க்ரீம் போட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதுக்கு நம்ம கார்லிக் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 10 பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உரிச்சி. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம்.
போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்ததாக நம்ம ரெகுலராக சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற அதே மாவை எடுத்துக்கிறோம். எடுத்து தேய்ச்சிக்கிறோம் நல்லா பெருசாக. ஓரளவு மெலிசாக நல்லா பெருசாகவே தேய்ச்சிக்கோங்க. இதை இப்போ நாம் அதில் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த கார்லிக் பட்டர் மிக்ஸை நாம் இதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ஃபுல் அந்த மாவுலேயும் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிக்கிறோம். ரோல் பண்ணிவிட்டு இதை அப்படியே கையிலேயே 2 சைடும் பிடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து விட்டுக்கலாம். இல்லை நம்ம அதை வேகமாக இழுத்தா பிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கிறோம். பெருசு பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரோல் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதில் அந்த லேயர் பாருங்கள் நல்லா தெரியும். அகைன் மாவு போட்டு இது ஓரளவு நார்மல் சைஸ்க்கு தேய்ச்சிக்கிறோம். ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு போட்டு மறுபடியும் நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு தோசை பேன் வச்சு நம்ம அதில் நல்லா பேன் காஞ்சோடனே இதை நம்ம போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்தோடனே ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம இதில் பட்டர் போட்டிருக்கிறனால. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்படி தட்டும்போது அந்த லேயர் அழகாக நம்மளுக்கு வெளியே வரும். பாருங்கள் எப்படி வருது. இந்த கார்லிக் பரோட்டா ரொம்ப சாஃப்டாக வருங்க. இதை நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் பட்டர் மசாலாவோட சர்வ் பண்ண வேண்டியது தான். இது பாருங்கள் புடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.